ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2003 மாடல். இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வைப்பர் மோட்டருக்கான சுவிட்ச் வந்து உடஞ்சி போச்சு. நம்ம அந்த சுவிட்ச் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த சுவிட்சு தான் உடஞ்சிருக்கு. இந்த சுவிட்ச் இல்லைன்னா ஆன் ஆஃப் பண்ண முடியாது வைப்பர் மோட்ரு. இப்போ இந்த சுவிட்சை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டேரிங் வீல் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸ்டீரிங் வீல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த சுவிட்சோட மவுண்டோட கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை நான் கழட்டுறேன். நம்ம அந்த மவுண்ட் செட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கவர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கவருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த மவுண்ட் செட்டை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது கீழே ஒயரிங் இருக்கும். அந்த ஒயரிங் கப்ளர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த மவுண்ட் செட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஒயரிங் கப்ளரில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மவுண்ட் செட்டை நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த மவுண்ட் செட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த அசம்பிள் செட்டை தான் நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு சுவிட்சு நம்ம மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதே வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒயண்டரோட சேனல் வந்து துருப்பிடிச்சி போயிடுச்சு. அந்த சேனலும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். சேனல் எந்தளவுக்கு துருப்பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது துருப்பிடிக்கிற காரணம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து மழை தண்ணி உள்ளே போகிறது தான். எந்தளவுக்கு துருப்பிடிச்சிருச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து நியூ சேனல் வந்து வாங்கியிருக்கிறேன். அந்த நியூ சேனல் வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு ரைட் சைடு சேனல் இது. ஃப்ரெண்ட்ஸ், இதை சேனலில் நம்ம உட்கார வைக்கிறதுக்கு அந்த சேனலில் ஒரு ரப்பர் வரும். அந்த ரப்பரில் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு போட்டு தான் உள்ளே மாட்டணும். மினிமம் வந்து 3 ஹவர்ஸ் வந்து இந்த பேஸ்ட்டு காஞ்சால் தான் கண்ணாடியில் நல்லா ஃபிட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயண்டரில் மாட்டிட்டேன். நீங்களே பாருங்கள், நான் மேலே ஏற்றுறேன். இதை நம்ம இப்போ அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் வந்து காய விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த மவுண்ட் செட்டு வந்து நான் ஃபிட் பண்ணிடுறேன். நியூ மவுண்ட் செட்டு வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மவுண்ட் செட்டை வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கரெக்டாக டைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம நான் வண்டியில் ஃபிட் பண்ணிடுறோம். நம்ம ஆன் பண்ணும்போது வந்து மவுண்ட் செட் வந்து ஃபுல்லாக சேஃப் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்ளர் ஒயரிங் கப்ளர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இந்த கப்ளர் நான் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கப்ளருக்கான ஒயரிங்க்கு வந்து நான் டேக் ஒன்று போட்டு விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் மோட்டரோட லைனை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த வைப்பர் வந்து நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகுது பாருங்கள், வைப்பர் பிளேடு ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மவுண்ட் செட்டுக்கான கவரில் நான் ஃபிட் பண்ணுறேன். அந்த கவரில் நான் ஃபிட் பண்ணிட்டேன். நான் ஸ்டேரிங் வீல் நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த ஸ்டேரிங் வீல் நான் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். அந்த போல்ட் வந்து நம்ம கரெக்டாக டைட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்டேக் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஸ்டேரிங்கோட போல்ட் வந்து நான் ஃபுல் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.